மனம் திரும்பவில்லை. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு மனுஷர் மீது வருகிறது. மனுஷரில் 1/3 கொல்லப்படுகிறார்கள். மீதமுள்ளவர் மாத்திரமே உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தேவனுடைய கோபாக்கினையை பார்க்கிறார்கள். மனுஷர் மீது ஆக்கினை வருவதையும் பார்க்கிறார்கள். மனுஷர்கள் கொல்லப்படுவதை பார்க்கிறார்கள். ஆனாலும் உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப மறுத்து விடுகிறார்கள். இவர்கள் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. மனுஷரில் 1/3 தேவனுடைய வாதையினால் கொல்லப்படுவதை கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தும் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் ஒன்றான மெய்த்தேவனை ஆராதிக்கவும் இல்லை. உண்மையான தேவனை வணங்குவதற்கு பதிலாக அவர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களையும் வணங்குகிறார்கள். இந்த விக்கிரகங்கள் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகள். அப்படி இருந்தும் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்குவதற்கு பதிலாக ஜீவனில்லாத விக்கிரகங்களை வணங்குகிறார்கள்.